சற்று முன்பாகத்தான் திருச்சியிலிருந்து பேசிய தொழிற்சங்க நிர்வாகி ஒருவர் தற்காலிக ஓட்டுநர்களை வைத்து பேருந்துகளை இயக்குவது ஆபத்தானது என்று நம்முடன் நேரலையில் பேசிக் கொண்டிருந்தார். அந்த நேரலை பேட்டியை பார்த்துக் கொண்டிருக்கும் அதே சமயத்தில் நாம் தற்போது ஒரு அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தற்காலிக ஓட்டுநர் இயக்கிய ஒரு பேருந்து விபத்திற்குள்ளாகி திருப்பூரில் ஒரு பெண் பலியாகி இருப்பதாக அண்மை செய்தியை நாம் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தாராபுரம் பணிமனையிலிருந்து பேருந்து இயக்கிய போது இருசக்கர வாகனத்தின் மீது அந்த பேருந்து மோதி விபத்திற்குள்ளாகி இருக்கிறது. பேருந்தை இயக்கிய தற்காலிக ஊழியர் பள்ளி வாகன ஓட்டுநர் என்கிற தகவலும் வெளியாகி இருக்கிறது. இது பற்றி விரிவாக பேசுவதற்காக நம்முடைய செய்தியாளர் சுதீஷ் இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். சுதீஷ், இந்த விபத்து பற்றிய முழுமையான தகவல்களை சொல்லுங்கள். தற்காலிக ஓட்டுநர் முழுமையான தகுதி பெற்றவரா? அங்கு இருப்பவர்கள் என்ன சொல்றாங்க? கணேஷ், அதாவது திருப்பூர் மாவட்டத்தை பொறுத்தளவுக்கு 6 பணிமனைகளிலிருந்து பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது. மொத்தம் 533 அரசு பேருந்துகள் இயங்கி வருகிறது. இந்நிலையில் நேற்று இன்றைய தினம் மட்டும் குறைந்த பேருந்துகளே இயக்கப்பட்டு வருகிறது. அதிலும் இந்த பேருந்துகள் முழுவதுமாக அந்த கனரக உரிமம், அந்த வாகன உரிமம் பெற்றவர்கள் மட்டுமே இந்த பேருந்துகளை இயக்க முடியும். தற்போது இந்த மாநகர் பகுதிகளில் அதிகமான வாகன நெரிசல் இயங்குவதால் அதை பயிற்சி பெற்ற அந்த ஓட்டுநர்களால் மட்டுமே இந்த வாகனங்களை இயக்க முடியும் என்பது ஒரு வழக்கம். இந்நிலையில் தற்போது இந்த வேலை நிறுத்தம் தொடர்பாக பள்ளிகளைச் சேர்ந்த வாகன ஓட்டுநர்களை பயன்படுத்தி இந்த பேருந்துகள் இயக்கப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்திருந்தது. அதே போலவே இன்று இந்த தாராபுரம் பணிமனையிலிருந்து, திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் பணிமனையிலிருந்து பள்ளி பேருந்து ஓட்டுநரை வைத்து இயக்கப்பட்ட பேருந்து இன்று மதியம் மாநகருக்குள் வரும்போது எதிரே வந்த இருசக்கர வாகனத்தின் மீது அந்த வாகனம் பேருந்தாவது மோதி இருக்கிறது. இந்த விபத்தில் இந்த இருசக்கர வாகனத்தில் 3 பேர் பயணம் செய்திருந்தார்கள். இதில் சம்பவ இடத்திலேயே ஒரு பெண் பலியானார். அதை தொடர்ந்து மேலும் 2 பேர் படுகாயங்களுடன் தற்போது திருப்பூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த பகுதியில் பொதுமக்கள் 1 மணி நேரமாக ஆம்புலன்ஸ் மற்றும் காவல்துறையினருக்கு அவர்கள் அழைப்பு விடுத்திருந்தும் அந்த பகுதிக்கு யாரும் வரவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டும் எழுந்திருந்தது. அதன் பிறகே ஆம்புலன்ஸ் மற்றும் காவல்துறையினர் உடலை கைப்பற்றி தற்போது விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அந்த பேருந்து இயக்கியவர் தாராபுரத்தைச் சேர்ந்த ஒரு தனியார் பள்ளியைச் சேர்ந்த ஓட்டுநர். அவர் பெயர் கதிரேசன் என்பது தெரிய வந்திருக்கிறது. தொடர்ந்து அவரிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. கணேஷ், சுதீஷ், அந்த விபத்திற்குள்ளான இருசக்கர வாகனத்தில் 3 பேர் பயணித்ததாக சொன்னீர்கள். இந்த விபத்திற்கு காரணம் என்பது அந்த ஓட்டுநர் தகுதி பெற்ற ஓட்டுநராக, அனுபவம் பெற்ற ஓட்டுநராக இல்லாதது காரணமா, அல்லது 3 பேர் இருசக்கர வாகனத்தில் பயணித்தது காரணமா? விபத்தை நேரில் பார்த்தவர்கள் என்ன சொல்கிறார்கள்? அதாவது அந்த முழுக்க அந்த விபத்து என்பது பேருந்து அந்த நிலை தடிமாறிய அந்த வாகனத்தின் மீது மோதியதாக அந்த பகுதியை சேர்ந்தவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். முறையாக அந்த வாகனத்தை இயக்க தெரியாத என்ற ஒரு அடிப்படையிலேயே அந்த விபத்து நடைபெற்றிருப்பதாகவும் அந்த விபத்தை நேரில் பார்த்தவர்கள் நம்மிடையே தெரிவித்திருந்தார்கள். தொடர்ச்சியாக இந்த பேருந்துகளை இயக்குவதற்கு முறையான பயிற்சி பெற்ற ஏற்கனவே அந்த வாகனத்தை இயக்குபவர்கள் மட்டுமே இந்த பேருந்துகளை இயக்க வேண்டும் என்பது பொதுமக்களுடைய அந்த பகுதி பார்க்கும் மக்களுடைய கோரிக்கையாக இருந்தது. இது போன்று தனியார் பள்ளிகளைச் சேர்ந்த ஓட்டுநர்களை வைத்து பேருந்துகளை இயக்கும் போது இது போன்ற விபத்துகள் ஏற்படுவதை தடுக்க முடியாது. இதனால் இந்த வாகன ஓட்டுநர்களை உடனடியாக தவிர்த்துவிட்டு முறையாக வாகனம் ஓட்டுபவர்களை, பேருந்துகளை இயக்குபவர்களே வைத்து இயக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை இந்த பகுதி மக்கள் தெரிவித்திருக்காங்க. கணேஷ், பழுதடைந்த அரசு பேருந்துகளை அனுபவமில்லாத ஓட்டுநர்கள் ஓட்டும் பொழுது அசம்பாவிதங்கள் நேருவதற்கு வாய்ப்பு இருப்பதாக சிஐடியுவின் சவுந்தரராஜன் உள்ளிட்டோர் எல்லாம் ஏற்கனவே பலமுறை பேட்டிகளில் தெரிவித்திருந்தார்கள். இந்நிலையில் தற்போது திருப்பூரில் தற்காலிக ஓட்டுநர் இயக்கிய பேருந்து மோதி ஒரு பெண் உயிரிழந்திருக்கிறார். இது பற்றி விரிவான தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி.